Hello friends, இந்த entire Terraform tutorial series இவ்வளோ டாபிக்ஸ் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். இன் ஃபியூச்சரில் இனியும் டாபிக்ஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரோடக்ஷன் Terraform, அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் அண்ட் Terraform இன்ஸ்டலேஷன் வந்து எப்படி விண்டோஸ் அண்ட் லினக்ஸில் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் Terraform பேசிக்ஸ் அண்ட் இனிஷியல் செட்டப் இதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ Terraformல என்னென்ன ஃபைல்ஸ் பேசிக்காக அவைலபிளாக இருக்குது, Terraform ப்ரொவைடர்னா என்ன, ஸோ அந்த Terraform ப்ரொவைடர் நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு தேவையான இனிஷியல் செட்டப் எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது அண்ட் எப்படி வந்து Terraform ஃபைல்ஸ்லாம் ரைட் பண்ணி அதை அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஒர்க் ஃப்ளோவை பேசிக்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே நான் டாக்குமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இது நம்ம lanetiquette.net வெப்சைட்டில் ஆல்ரெடி இருக்குது. இதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லா லிங்க்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டு செல்வா டெக் அண்ட் ஐடியாஸ். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இன்கேஸ் நீங்கள் லேர்னிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அண்ட் உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு Terraform பேசிக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நான் கொடுத்துட்றேன் Terraform பற்றி. ஒரு Terraform த்ரூ நீங்கள் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா Terraform பற்றின பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். எப்படி ஒரு Terraform ஃபைல்ஸ் நம்ம ரைட் பண்ணுறோம் அப்படிங்கிறதும், ப்ளஸ் நீங்கள் டார்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேனேஜ் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த டார்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட நாலேஜும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஒரு ஆட்டோமேஷன், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா மேனுவலாக உங்களுக்கு அந்த டார்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் க்ரியேட் பண்ண தெரிஞ்சால்தான் அதுக்கு என்னெல்லாம் தேவையான காம்போனன்ட்ஸ், ரிசோர்ஸஸ் நமக்கு தேவைப்படுமோ அதையெல்லாம் உங்களால் Terraformல ரைட் பண்ண முடியும். ஓகே, ஸோ Terraformோட ஒர்க் ஃப்ளோ, பேசிக்கான ஒர்க் ஃப்ளோ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு இன்ஜினியர் Terraform மேனிஃபெஸ்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த Terraform மேனிஃபெஸ்ட் ஃபைல்ஸ் நம்ம வந்து ரைட் பண்ணணும் நம்மளோட ப்ரொவைடருக்கு ஏற்றது மாதிரி. ஓகே, ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம என்னென்ன ரிசோர்ஸ் வேணும், க்ரியேட் பண்ணணுமா, மேனேஜ் பண்ணணுமா, டெலீட் பண்ணணுமா, ஸோ அப்படின்ற மாதிரி மேனிஃபெஸ்ட் ஃபைல்ஸ் நம்ம ரைட் பண்ணுவோம். ஸோ ரைட் பண்ணிக்கிட்டு ஒரு டேரக்டரில் ரைட் பண்ணுவோம். ஸோ அந்த டேரக்டரியை இனிஷியலைஸ் பண்ணுவோம். அப்போ தான் Terraformல ட்ராக் பண்ண முடியும் என்னெல்லாம் ரிசோர்ஸஸ் நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறோம், என்னெல்லாம் அப்ளை ஆகிருக்கு அப்படிங்கிறத. ஸோ இனிஷியலைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேலிடேட் பண்ணுவோம். ஸோ நம்ம கான்ஃபிகரேஷன் ஃபைலில் ஏதாவது சின்டாக்ஸ் எரர்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத வேலிடேட் பண்ணுவோம். தென் Terraform பிளான் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பிளான் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு எக்ஸிக்யூஷன் பிளான் ஜென்ரேட் ஆகிட்டு கிட்டத்தட்ட இது ஒரு ட்ரை ரன். ஓகே, ஸோ அப்ளை பண்ணாது உங்களுடைய டார்கெட் என்விரான்மெண்ட்ல, பட் பிளான் வந்து ஒரு எக்ஸிக்யூஷன் பிளான் கொடுத்து இந்தந்த ரிசோர்ஸஸ், இந்தந்த மாடிஃபிகேஷன் நடக்க போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டும் ட்ரை ரன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணுவோம் Terraform அப்ளை அப்படின்ற கமாண்டை வச்சு. ஸோ இந்த அப்ளை பண்ணும்போது உங்களுடைய டார்கெட் என்விரான்மெண்ட்டில் என்னென்ன ரிசோர்ஸஸ் நீங்கள் வந்து உங்கள் Terraform மேனிஃபெஸ்டில் கொடுத்தீங்களோ அது எல்லாமே அப்ளை ஆகிடும். ஸோ இந்த Terraform ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கிறது இவ்வளோ தான். ஓகே, ஸோ இதில் Terraform பேசிக்ஸில் ஃபஸ்ட்டு என்னென்ன Terraform ஃபைல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் மொத்தம் 3 டைப் ஆஃப் ஃபைல்ஸ் தான் நீங்கள் வந்து ஜென்ரலாக பார்க்க முடியும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஃபைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா .tf அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் ஃபைல். ஓகே, ஸோ இந்த .tfன்னு இருந்தாலே அது வந்து Terraform பேஸ்டு ஃபைல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். Terraform மேனிஃபெஸ்ட் ஃபைல். ஓகே, ஸோ எப்படி ஆன்சிபிள்க்கு YAML நம்ம யூஸ் பண்ணுறோம், பப்பட்க்கு .pp யூஸ் பண்ணுறோம், பைத்தானுக்கு .py யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் Terraformக்கும் நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன் .tf அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஃபைல் நேம் வந்து பற்றி கவலை கிடையாது, எந்த நேம்லனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே .tf அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் தான் ரொம்ப முக்கியம். தென் அடுத்த ஃபைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் ஸ்டேட் ஃபைல். ஸோ இந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா .tf.state. ஸோ Terraform.tf.state அப்படின்னு இருக்கும். இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நான் காட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் பேசிக்ஸ். ஸோ இந்த ஸ்டேட் ஃபைலில் என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்கள் Terraform டார்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் போயிட்டு அங்கே இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாமே உங்களுடைய மேனிஃபெஸ்ட்டை பொறுத்து அப்ளை பண்ணிவிடும். தென் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கரண்ட் ஸ்டேட்டை ஒரு ஃபைலாக ஜென்ரேட் பண்ணி உங்களுடைய கரண்ட் டைரக்டரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். எதுக்கு அப்படின்னா ட்ராக்கிங் பர்பஸ்க்காக. ஓகே, ஸோ இதுதான் அந்த ஸ்டேட் ஃபைல். ஸோ இதில் இன்னொரு ஃபைல் அடிஷ்னலாக இருக்கும், TF ஸ்டேட் பேக்கப் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அது ஒன்றும் இல்லை, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய இருக்கிற ஸ்டேட் ஃபைலை ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கும். ஸோ ப்ரீவியஸ் வெர்ஷன் ஆஃப் ஸ்டேட் ஃபைல். ஓகே, தென் வேரியபிள் ஃபைல்ஸ். ஸோ வேரியபிள் ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்டென்ஷன் .tf vars. நார்மலாக .tf ஃபைலே நீங்கள் யூஸ் பண்ணி ரெஃபர் பண்ணலாம், பட் டெடிக்கேட்டடாகவே இவங்க வந்து .tf vars அப்படின்னு ஒரு ஃபைல் வச்சுருக்காங்க. ஸோ இதில் டிஃபைன் பண்ணும்போது இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே குளோபலாகவே அசைன் ஆகிடும். இந்த வேரியபிள்ஸில் நீங்கள் எந்த ஃபைல்ஸ்னாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த டெடிக்கேட்டடாக .tf vars அப்படின்ற ஒரு ஃபைல் அவங்க கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இவ்வளோ செட் ஆஃப் ஃபைல்ஸ் தான் வந்து Terraformல உங்களுக்கு ஜென்ரலாக இருக்கும். ஸோ இதில் சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா HCL ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ரைட் சைடில் நான் கொடுத்துருக்கிற மாதிரி
செக்ஷன்ஸாக இருக்கும், பிளாக்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொவைடர் பிளாக் ஆர் ப்ரொவைடர் செக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒரு டெராஃபார்ம் பண்ணும்போது ப்ரொவைடர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் உங்கள் டார்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதை நீங்கள் மேனேஜ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கொடுத்தால்தான் உங்கள் டெராஃபார்ம் இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ எப்போவுமே ப்ரொவைடர் தான் ஃபஸ்ட்டு செக்ஷன். ஓகே, தென் அதுக்கப்புறம் தான் உங்களுடைய ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். எந்தெந்த ரிசோர்ஸை நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்களோ அதுக்கு தேவையான மேனிஃபெஸ்ட்டை நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டெராஃபார்ம் நீங்கள் எழுதணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கோட் எடிட்டர் உங்களுக்கு தேவைப்படும். இப்போ நார்மலாக ஒரு லினக்ஸில் நீங்கள் விஏஎம் யூஸ் பண்ணலாம், இல்லை விண்டோஸில் ஒரு நோட் பேட் யூஸ் பண்ணலாம். பட் இதில் இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு 100 லைன்ஸ் நீங்கள் எழுதும்போது நிறைய சின்டாக்ஸ் எரர்ஸ் வரும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோட் எடிட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் யூஸ் பண்ணுற கோட் எடிட்டர் பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட். இந்த மாதிரி நிறைய எடிட்டர்ஸ் இருக்குது. ஸோ எது பெஸ்ட்டோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது விஷுவல் ஸ்டுடியோ கோட். இதில் உங்களுக்கு நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோட் உங்களோட விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இந்த எக்ஸ்டென்ஷனில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் இப்போ பைத்தான் ரிலேட்டட் ஸ்கிரிப்ட்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா பைத்தான் அப்படின்னு டெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு ரிலேட்டட் எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ஒரு ஃபைல் நீங்கள் .py அப்படின்னு கிரியேட் பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காகவே அதில் ஆட்டோ கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஓகே, நான் அது உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். ஸோ அதே மாதிரி டெராஃபார்ம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து டெராஃபார்ம் ரிலேட்டட் ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால இப்போ டெராஃபார்ம் அப்படின்னு பண்ணிங்கன்னா அதில் அவைலபிள் எல்லாமே காட்டும். இதில் ஒவ்வொரு ப்ளக்கின்ஸும் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், அதோட ரேட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். எக்ஸ்டென்ஷன் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கொடுக்குதுங்கிறது கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளக்கின் பார்த்தீங்கன்னா ஒரு main.tf அப்படின்னு ஒரு ஃபைலில் ஜஸ்ட் டெராஃபார்ம் அடித்தாலே அதோட சின்டாக்ஸ் எல்லாமே அதை ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் நம்ம ஒரு கோட் எடிட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம், நம்மளுடைய டாஸ்க்கை ஈஸி பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ இதில் அஃபிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக் மார்க் போட்டிருக்குல்லையே, இது எல்லாமே அஃபிஷியல் ட்ரஸ்டட், இதை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில் இந்த HashiCorp டெராஃபார்ம் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். சம் ப்ளக்கின்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த விஷுவல் ஸ்டுடியோ கூட ரீலான்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த ஃபீச்சர் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து டெராஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போது ஃபோல்டர்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் டெடிக்கேட்டட் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் டெராஃபார்ம் அப்படின்ட்டு நிறைய ஃபோல்டர்ஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே என்னோடய விண்டோஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ஃபோல்டர். இதில் நிறைய ஃபோல்டர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபோல்டர்ஸை அங்கே நம்ம லோட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 5 ஃபோல்டர்ஸ் இருக்குது. இந்த 5 ஃபோல்டர்ஸ் தான் இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இங்கே ஃபைல், ஓப்பன் ஃபோல்டர், உங்களுடைய ஃபோல்டர், உங்கள் ப்ராஜெக்ட் நீங்கள் எங்கே க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு எம்டி டைரக்டரி. ஓகே, ஸோ அதை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை இங்கே செலக்ட் பண்ணி ஜஸ்ட்டு செலக்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு அங்கே அந்த ஃபோல்டர் லிஸ்ட் ஆகிடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக ஃபைல்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டெராஃபார்ம் அப்படின்ற இந்த கோட்ஸ் ஆல்ரெடி இருக்கு இல்லையா, ஸோ இதில் நான் ஒரு எம்டி டைரக்டரி இங்கே நான் க்ரியேட் பண்ண போகிறேன். இதை நீங்கள் விண்டோஸ்லேயே க்ரியேட் பண்ணுங்கள் ஆர் விஷுவல் ஸ்டுடியோ த்ரூவும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ த்ரூ ஒரு எம்டி டைரக்டரி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோல்டரில் கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே நீங்கள் ஃபைல் க்ரியேட் ஆர் டைரக்டரி க்ரியேட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அண்டர் திஸ் டைரக்டரி உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஓகே, இந்த ஹைரார்க்கியை வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் இந்த மெயின் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து டெமோ v1 அப்படின்ட்டு நான் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடுச்சு, எம்டி டைரக்டரி. ஓகே, ஸோ இதில் நம்ம ஃபர்தராக நிறைய ஃபைல்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு டெராஃபார்ம் ப்ராஜெக்ட்டில் எப்படி ஃபைல்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட் நான் காட்டிடுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெவாப்ஸ் டெமோ டெராஃபார்ம் அப்படின்னு நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், ஸோ இந்த ஃபைல்ஸை பார்த்தாலே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். dev.tfvars, tfvarsனா என்ன, வேரியபிள் ஃபைல். அப்போ இதில் என்ன டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா வேரியபிள்ஸ். இந்த நேம் பார்த்தீங்கன்னா டேவ்னு இருக்குது. ஓகே, ஸோ அப்போது டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு வேரியபிள்ஸை தான் இங்கே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ ரீஜன் நேம், என்விரான்மெண்ட், கிளைண்ட், இந்த வேரியபிள் நேமை நம்ம ஃபர்தராக எல்லா டெராஃபார்ம் ஃபைல்ஸ்லையும் ரெஃபர் பண்ணியிருக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ec2.tf இந்த ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா டெராஃபார்ம் ஃபைல்ஸ், இதுதான் ஆக்சுவல் டெராஃபார்ம் மேனிஃபெஸ்டோ ஃபைல் இல்லையா. ஸோ இதில் EC2 போட்டிருக்கனால அப்போ நான் EC2 ரிலேட்டடாக தான் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரிசோர்ஸ் எல்லாமே இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா IAM யூசர், அப்போ IAM ரிலேட்டடாக நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் எல்லா ஃபைல்ஸும் நம்ம க்ரியேட் பண்ணுவோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து provider.tf அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா என்னோடய ப்ரொவைடர் பற்றின பிளாக் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே நான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎஃப் ஸ்டேட் ஃபைல். நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் ஒரு அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்டேட் ஃபைல் ஜென்ரேட் ஆகும் ட்ராக் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. அந்த ஸ்டேட் ஃபைல் தான் இது. அண்ட் இந்த ஸ்டேட் ஃபைல் டாட் பேக்கப் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த இந்த ஸ்டேட் ஃபைலை ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ அதுக்காக தான் இது. ஸோ இப்படி தான் இது எல்லாமே பாருங்கள், நான் சொன்ன அந்த பேசிக்கான அந்த 3 ஃபைல். ஓகே, ஸோ அதில் தான் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போது பிளாங்காக ஒரு டைரக்டரி நம்ம வந்து டெமோ v1 அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஃபைல் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஃபைல் நம்ம வந்து main.tf அப்படி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்படி main.tf அப்படி தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. நமக்கு தேவை ஒரு எக்ஸ்டென்ஷன் .tf அப்படின்ற ஃபைல். ஸோ ஜென்ரலாக எல்லாருமே main.tf அப்படின்னு யூஸ் பண்ணி பழகிட்டாங்க. ஸோ நான் ஒரு மீனிங்ஃபுல் நேம் கொடுக்கணும் அப்படின்னா எப்போவுமே ஃபர்ஸ்ட் என்ன வேணும் நம்மளுடைய ஒரு டெராஃபார்முக்கு அப்படின்னா ப்ரொவைடர். ஸோ அதனால் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது provider.tf அப்படின்னு தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ இங்கே வந்து ப்ரொவைடர் வந்து பார்த்திங்கன்னா நான் AWS தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதனால் ஜஸ்ட் ப்ரொவைடர் அப்படின்னு கொடுத்து நீங்கள் என்டர் அடித்தாலே அந்த சின்டாக்ஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி பர்பஸ் ஆட்டோ கம்ப்ளீட் ஃபீச்சருக்காக தான் இந்த கோட் எடிட்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த ப்ரொவைடர் டபுள் கோட் இருக்கு இல்லையா, இதில் வந்து நேம் கேட்குறாங்க. ஓகே, என்ன ப்ரொவைடர் நீங்கள் கொடுக்க போகிறீங்க? ஓகே, AWS, ஓகே, Azure, Google, இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறது தான் இங்கே அந்த ப்ரொவைடர் நேம். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக இருக்கிற ஆப்ஷன்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம எடுக்கலாம் அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு ஃபர்தராக காட்டுறேன். ஸோ ஃபைல் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கோம். சரி, இப்போது என்னெல்லாம் ப்ரொவைடர்ஸ் வந்து டெராஃபார்ம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஸோ உங்களோட கூகுளில் போய்ட்டு டெராஃபார்ம் ப்ரொவைடர்ஸ் ஸோ அப்படி சர்ச் பண்ணிங்கனாலே இந்த ப்ரௌஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் இவ்வளோ டைப் ஆஃப் ப்ரொவைடர்ஸ் வந்து அட் த மொமெண்ட் டெராஃபார்ம் சப்போர்ட் பண்ணுது. AWS, Azure, Google Cloud, Alibaba, Oracle, ஓகே, கன்சோல், DNS, கூகுள் பீட்டா, ஏகப்பட்ட ப்ரொவைடர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. இன்னும் அவங்க வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் இப்போதைக்கு நம்ம வந்து இந்த AWS தான் மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்றனால இந்த AWS நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த AWSயில் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் டெராஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 5.61.0 இதுதான் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த AWSயில் இருக்கிற சப்போர்ட்டிங் மாடியூல்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு காட்டும். ஓகே, வியூ ஆல் மாடியூல்ஸ் பை ப்ரொவைடர். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா AWS மாடியூல் VPC மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த மாடியூல் யூஸ் பண்ணுறாங்க. S3 பக்கெட், EKS, செக்யூரிட்டி குரூப், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இதில் டாக்குமெண்டேஷன் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இந்த டாக்குமெண்டேஷனை கிளிக் பண்ணாலே இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்வீஸ் AWSயில் இருக்கோ அதுக்கு ரிலேட்டடான மாடியூல்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா க்ளவுட் வாட்ச், லாக்ஸ், ஃபைன். ஸோ இப்போ இந்த டாக்குமெண்டேஷன் கிளிக் பண்ணிவிட்டேன். ஃபர்ஸ்ட் AWS ப்ரொவைடர், இதோட டாக்குமெண்டேஷன் பக்காவாக இருக்கும். இதை தாண்டி நமக்கு எதுவுமே தேவைப்படாது, அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ இதில் யூசேஜ், ஸோ ஓல்டர் வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம டெராஃபார்மில் ரெக்வயர்ட் ப்ரொவைடர்ஸ் அப்படின்ற சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி ப்ரொவைடர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு தேவைப்படாது. ஸோ அதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க 1.2க்கு அப்புறம். ஓகே, நியூயர் வெர்ஷன் எல்லாமே இந்த சின்டாக்ஸ் இதுவே தாராளமாக நமக்கு போதும். ஓகே, ஸோ நம்ம என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ இப்போது நான் ஆப்வியஸ்லி சொன்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற டெராஃபார்ம் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 5 சீரீஸ். ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி இந்த சின்டாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரொவைடர் சின்டாக்ஸ். ஸோ இங்கே நிறைய விஷயங்கள் சிம்பிளாக நீங்கள் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி நமக்கு தேவையான மாடிஃபிகேஷன் பண்ணாலே சூப்பராக உங்களுக்கு ரிசோர்ஸ் மேனேஜ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் இந்த ப்ரொவைடர் செக்ஷனில் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்ஷன். இதை நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே ஆல்ரெடி நம்ம சின்டாக்ஸ் வச்சுருக்கிறோம். இதை நீங்கள் அங்கே காப்பி பண்ணதே இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ஆர் உங்களுக்கு தேவையான ஃபீல்ட்ஸை நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெர்ஷன், இந்த ரீஜன், இந்த மாதிரி கூட நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் என்டையர் சின்டாக்ஸ் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இந்த ரிசோர்ஸ் இது எல்லாமே இப்போதைக்கு வேண்டாம், இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ இந்த provider.tf இருக்குல்ல, இதை சேவ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொவைடர் AWSல ஈவன் இந்த வெர்ஷன் அப்படின்ற இந்த ஃபீல்டு கூட இன் ஃபியூச்சரில் டீப்ரிகேட் பண்ண போகிறாங்க. ஓகே, சி த வெர்ஷன் இஸ் டீப்ரிகேட்டட். நியூர் வெர்ஷனில் இந்த வெர்ஷனில் தூக்க போகிறாங்க. ஓகே, ஸோ அதனால தான் இந்த வார்னிங் வருது. நீங்கள் இதை ரிமூவ் பண்ணாலும் ஓகே தான். ஓகே, AWSல பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரீஜன் பேஸ்ட் தான். ஓகே, எந்த ரீஜனில் தான் நீங்கள் இந்த ரிசோர்ஸஸை நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது. ஸோ அதை எல்லாமே இங்கே டிஃபைன் பண்ணணும். அதே மாதிரி ஒரு AWSல ஓகே, AWS மாதிரி ஒரு க்ளவுடில் டெராஃபார்ம் மாதிரியான ஒரு டூல் ஒர்க் ஆகணும் அப்படின்னா CLI பேஸ்டு அத்தன்டிகேஷன் இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் AWSல CLI பேஸ்டு உங்களுக்கு அக்சஸ் கீ இருக்குது. ஏன்னா டெராஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்டர்னல் டூல். ஓகே,
ஸோ அதை த்ரூ நீங்கள் வந்து உங்களுடைய AWS மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா CLI கண்டிப்பாக வேணும். ஸோ அதனால் இங்கே இருக்கிற ஒரு யூசர், ஒரு AWS ஒரு யூசர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஆல்ரெடி யூசர் AWS CLI அப்படின்னு டெடிக்கேட்டடாக ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இந்த யூசரில் செக்யூரிட்டி க்ரெடென்ஷியலில் அக்சஸ் கீஸ் நான் ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அக்சஸ் கீ வேணும்னா இங்கே க்ரியேட் அக்சஸ் கீ கொடுத்தீங்கன்னா ஒரு அக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் அக்சஸ் கீ உங்களுக்கு க்ரியேட் ஆகும். நான் ஆல்ரெடி இங்கே 2 தான் நீங்கள் மேக்ஸிமம் க்ரியேட் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி 2 க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ண போகிற கீ வந்து பார்த்திங்கன்னா இந்த கீ தான். ஓகே, நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் அக்சஸ் கீ ஃபீல்ட்ஸ் உங்களுக்கு வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அந்த கோடில் வந்து கொடுக்கணும் அப்படின்னா என்னோடய டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சின்டாக்ஸ் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இது நம்மளுடைய சின்டாக்ஸ். இதில் எப்படி நம்ம வந்து ஸோ இதை பேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வெர்ஷன் ஓகே இருக்கட்டும், இது வார்னிங் தான். ஸோ ரீஜனில் எந்த ரீஜன் நம்ம மேனேஜ் பண்ணுறோமோ அந்த ரீஜன் இங்கே கொடுக்கணும். உங்களோட அக்சஸ் கீ டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த அக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீ. ஓகே, ஸோ இதை இங்கே நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா அக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீ எப்போவுமே இந்த மாதிரி டெராஃபார்ம் ப்ரொவைடர்லேயே கொடுக்காதீங்க. இப்போ இன்டர்னலாக தான் நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க இந்த கோடை அப்படின்னா ஓகே, பட் ஒரு கிட்டப் மாதிரியான ஒரு பப்ளிக் ஸ்பேஸில் இந்த மாதிரி வைக்காதீங்க. ஸோ இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ AWS CLI வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வேஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது இந்த மாதிரி அக்சஸ் கீயை யூஸ் பண்ணுறதுக்காக. இதை நீங்கள் வந்து AWS CLI இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓகே AWS CLI இன்ஸ்டால். ஸோ ஜென்ரலாக AWSல பார்த்தீங்கன்னா ஒரு AWS CLI வேணும்னா உங்களுக்கு லினக்ஸ் விண்டோஸ் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் விண்டோஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இன்ஸ்டாலர் ஃபைல் இருக்குல்ல, இதை டவுன்லோட் பண்ணணும். இது வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்டில் AWS அப்படின்ற ஒரு கமாண்ட் உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இது நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் AWS --- வெர்ஷன் இப்படி கொடுத்தேன்னா எங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அப்போது இதில் AWS CLI ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ அப்போது உங்களோட அக்சஸ் கீயை அவுட் ஆஃப் உங்களுடைய ப்ராஜெக்ட் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுங்கள். AWS கான்ஃபிகர் இதெல்லாம் வந்து AWS ரிலேட்டட் டாபிக்ஸ். AWS CLI எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத டாபிக். ஓகே, ஸோ AWS கான்ஃபிகர் இங்கே கொடுத்து உங்களுடைய அக்சஸ் கீ இங்கே கேட்கும். ஸோ அக்சஸ் கீ சீக்ரெட் கீ ரெண்டுமே கொடுத்து என்டர் பண்ணலாம். பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் உங்கள் டெராஃபார்ம் கோட்ஸ் இருக்குல்ல, இங்கே நீங்கள் இதை ஸ்பெசிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லோக்கல் ப்ரொஃபைலில் கான்ஃபிகர் ஆகிருக்கிற CLI யூஸ் பண்ணி உங்களுடைய டெராஃபார்ம் மேனேஜ் பண்ணிக்கும். ஆர் அதர் ஆப்ஷன் என்ன அப்படின்னா AWS CLIயில் அதர் ஆப்ஷன் என்னென்னா என்விரான்மெண்ட் வேரியபிளாக கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஏன்னா AWS கான்ஃபிகர்னு கொடுக்கும்போது உங்களுடைய லோக்கல் டைரக்டரியில் ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிடும். அந்த ஃபைலில் வந்து சேவ் ஆகிருக்கும் பிளெயின் டெக்ஸ்ட்டாக. இன்கேஸ் உங்களுக்கு அதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் AWS அக்சஸ் கீ அப்படின்ற ஃபார்மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. இது என்விரான்மெண்ட் வேரியபிள். ஓகே, ஃபைன். ஸோ நான் வந்து என்னோடய அக்சஸ் கீ சீக்ரெட் கீ நான் இங்கே கொடுக்கல. நான் ஆல்ரெடி வந்து AWS கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய AWSல என்னால் AWS த்ரூ மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணுன்னா இப்போ AWS S3LS அப்படின்னா கொடுக்குறேன். இன்கேஸ் என்னோடய சீக்ரெட் அக்சஸ் கீ அண்ட் இது வேலிடாக இருந்துச்சுன்னா என்னோடய AWS ரிசோர்ஸ்லேருந்து என்னால் ஃபெச் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய S3 பக்கெட்டை வந்து லிஸ்ட் பண்ணுறேன், என்னால் பார்க்க முடியுது. ஸோ தட் என்னால் AWSஐ மேனேஜ் பண்ண முடியும் இந்த டோக்கனை வச்சு. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இந்த ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டுடியோ யூஸ் பண்ணுறதுக்கான அனதர் ஃபீச்சர் என்ன அப்படின்னா இந்த மாதிரி சின்டாக்ஸ் இருக்கும்போது நிறைய லைன்ஸை செலக்ட் பண்ணி நம்மளால் ஈஸியாக கமெண்ட் பண்ண முடியும் அண்ட் அன்கமெண்ட் பண்ண முடியும். கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிக்கிட்டு Ctrl+K கொடுத்துட்டு தென் C ஃபார் கமெண்ட். ஓகே, ஸோ கமெண்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ஹேஷ் விழுந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த அன்கமெண்ட் பண்ணணுன்னா அகைன் Ctrl+K கொடுத்துட்டு U கொடுத்தீங்கன்னா அன்கமெண்ட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த செக்ஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்ப்ளீட் செக்ஷனை ஒரு டேப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு லைனாக நம்ம போய்ட்டு டேப் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம இந்த செக்ஷனே செலக்ட் பண்ணிவிட்டு வெறும் டேப் கொடுத்தீங்கன்னா ஒரு டேப் மூவ் ஆகும். இதே ஷிஃப்ட் டேப் கொடுத்தீங்கன்னா ஒரு டேப் முன்னாடி வரும். ஓகே, இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ஸ்டுடியோ கோடில் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இதை ப்ரிஃபர் பண்ணுறேன். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இந்த அக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீ நான் இங்கே கொடுக்க போகிறதில்ல. ஸோ அதனால் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். தென் அதே மாதிரி இந்த வெர்ஷன் வார்னிங் கொடுக்கறதுனால இதையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ரொவைடர் கொடுத்துட்டோம். ஸோ என்ன ப்ரொவைடர் நம்ம யூஸ் பண்ணுறோம்? AWS. ஓகே, ஸோ AWSக்காக தான் இந்த டெராஃபார்ம் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் ஒரு க்ளவுடுக்கான இனிஷியல் செட்டப். எப்போவுமே இந்த அக்சஸ் கீ எல்லாமே பிளெயின் டெக்ஸ்ட்டில் வைக்காதீங்க, அதுமாதிரி உங்கள் கோடில் வைக்காதீங்க. இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். சேவ் பண்ணிட்டோம். இப்போது இந்த டைரக்டில் இருக்கிற
ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த டைரக்டரியை ஃபஸ்ட்டு Terraform நாலேஜுக்கு கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நம்ம இந்த டைரக்டரியை இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போது இந்த விஷுவல் ஸ்டுடியோலேருந்து ரன் பண்ணலாம். ஓகே, ஆர் உங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு இந்த பர்டிகுலர் டைரக்டரியில் போய் ஃபர்தராக Terraform கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த Terraform நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு எது ஈஸியோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணலை. ஏன் அப்படின்னா இந்த விஷுவல் ஸ்டுடியோலேயே உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் டெர்மினல் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ இந்த டெர்மினலில் வந்து உங்கள் கமாண்ட்ஸை இங்கே நீங்கள் வந்து கோட் சேஞ்ச் பண்ணிவிட்டு இமீடியட்டாகவே உங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபீச்சர் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த ப்ளஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து புல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபார்மட்ஸ் இருக்கும். கிட் பேஷ், கமாண்ட் ப்ராம்ப்ட், பவர் ஷெல். ஸோ எந்தெந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட்டட் கமாண்ட் ப்ராம்ப்ட் எல்லாமே வந்துடும். இப்போ இன்கேஸ் நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் கொடுக்குறேன்னா இது வந்து விண்டோஸோட கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்துருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி கிட் பேஷ் கொடுக்குறேன். நான் கிட் பேஷ் அப்படின்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். ஸோ கிட் பேஷ் இதில் எல்எஸ் கமாண்ட் மாதிரி விண்டோஸில் ஜென்ரலாக எல்எஸ்லாம் உங்களுக்கு இருக்காது. பட் இந்த கிட் பேஷ் யூஸ் பண்ணும்போது லினக்ஸோட நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ அதுக்காக தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, இது எல்லாமே இங்கே இருக்கும். ஒவ்வொரு கமாண்ட் ப்ராம்ப்ட்டும் தேவையில்லாதெல்லாம் நீங்கள் இங்கே டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ அகைன் நான் இதை வந்து ட்ராக் பண்ணிவிட்டு ஸோ இந்த பவர் ஷெல் பை டிஃபால்ட்டாக விண்டோஸில் என்ன இருக்கோ அதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து Terraform கோட் அப்படின்ற டைரக்டில் இருக்கிற டெமோ விக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்டர் ஆகிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது எல்எஸ் கமாண்ட் போட்டு பார்த்தீங்கன்னா provider.tf அப்படின்ற ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்குது இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த Terraform init, ஸோ Terraform init அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் அடிங்க. நீங்கள் என்டர் அடித்த அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா நீங்கள் கொடுத்துருக்க ப்ரொவைடரை பேஸ் பண்ணி அதோட பேக் அண்ட் கோர்ஸ், அதாவது Terraform கோர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது எல்லாமே டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். இனிஷியலைசிங் பேக் அண்ட், இனிஷியலைசிங் ப்ரொவைடர் ப்ளகின்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி AWS ப்ரொவைடரோட வெர்ஷன் 5.61 இதை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே டவுன்லோட் பண்ணி .terraform அப்படின்னு ஒரு டைரக்டரியில், இதுதான் Terraform கோர்னு சொல்லுவோம், இதுக்குள்ளே எல்லாமே ஸ்டஃப் பண்ணிவிடும். ஓகே, ஸோ இந்த டைரக்டரி பற்றி நம்ம கவலை கிடையாது. ஸோ இதை இக்னோர் பண்ணிவிடுங்க. இது எல்லாமே Terraform மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இதை இக்னோர் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் நீங்கள் இதை டெலீட் பண்ணால் கூட அகைன் நீங்கள் Terraform init கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இப்போ இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி இனிஷியலைஸ்டு. ஸோ இப்போ நம்மளால் ஃபர்தர் ரிசோர்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணி ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இனிஷியலைஸ்ட். இப்போ இதுலேயே அவங்க சஜஷன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு Terraform பிளான், இல்லாட்டா வேலிடேட் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. வேலிடேட் வந்து நம்மளோட சின்டாக்ஸ்லாம் செக் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ ஜென்ரலாக யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ வேலிடேட் அப்படின்ற ஒரு கமாண்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் Terraform வேலிடேட் அப்படி நான் கொடுக்குறேன் அப்படின்னா சின்டாக்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கு அது எரர் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் கோட் கொடுத்துட்றேன். ஆக்சுவலி இந்த ஸ்டுடியோ கோட்லேயே உங்களுக்கு வந்து வார்னிங் கொடுக்குது. ஓகே, பட் ஸ்டில் Terraform நான் வேலிடேட் கொடுக்குறேன், இங்கே எரர்ஸ் காட்டும். ஸோ இந்த வேலிடேட் அப்படிங்கிறது சின்டாக்ஸ் வேலிடேட்டர். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம வந்து ப்ரொவைடர் கொடுத்துட்டோம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ப்ரொவைடர் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இது வந்து ப்ரொவைடர் பிளாக் ஆர் ப்ரொவைடர் செக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொவைடர் பண்ணதுக்கப்புறம் நம்ம இனி ஃபர்தராக ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு எழுத ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது செப்பரேட் டாபிக் இருக்குது. பிகாஸ் ரிசோர்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. வேரியபிள்ஸ், அவுட்புட்ஸ், இன்டர்போலேஷன்ஸ் அப்படின்னு நிறைய கான்செப்ட் இருக்குது. அதுக்கு தனியான டாபிக் இருக்குது. ஸோ இப்போது ஒரு பேசிக்காக ஒரு ரிசோர்ஸ் எப்படி எழுதி ஃபர்தராக நம்ம பிளான் அண்ட் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அகெயின் உங்களுடைய Terraform ப்ரொவைடர் போயிடுங்க. ஸோ இங்கே வந்து எந்த ரிசோர்ஸை நீங்கள் மேனேஜ் பண்ண போகிறீங்களோ அந்த ரிசோர்ஸோட மாடியூல்ஸை நீங்கள் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து இப்போ ஒரு IAM யூசர் நம்ம ஃபஸ்ட்டு பேசிக் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். எப்போவுமே ஒரு பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது தான் உங்களால் ஒரு பெரிய என்வரான்மெண்ட்டை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, ஏன் அப்படின்னா Terraform த்ரூ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு மேனுவலாக என்னெல்லாம் க்ரியேட் பண்ணணும் தெரிஞ்சால் தான் உங்களால் இந்த மாதிரி ஆட்டோமேஷன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் VPC க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா AWSல போய்ட்டு ஒரு க்ரியேட் VPCன்னு கொடுத்தீங்கன்னா என்ன கேட்கும், ஒரு VPC நேம், ஒரு CIDR ரேஞ்ச், அவ்வளோதான். பட் அதோட சப் காம்பனன்ட் நிறைய இருக்குது. ஓகே, சப்நெட், எத்தனை சப்நெட் வேணும்னு டிசைட் பண்ணுவோம், இன்டர்நெட் கேட்வே, NAT கேட்வே, செக்யூரிட்டி குரூப்ஸ், NICL, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ இதுக்கு தேவையான எல்லா ரிசோர்ஸுமே நம்ம எடுக்க தெரியணும். அப்போது ஃப்ரம் பேசிக்ஸ்லேருந்து தான் நம்ம ஆரம்பிக்க முடியும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரிசோர்ஸை எப்படி நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டில் போய்ட்டு நான் ஜஸ்ட் ஒரு IAM அப்படின்னா கொடுக்குறேன். இதில் சப்போர்ட்டட் மாடியூல்ஸ் எல்லாமே இங்கே காட்டும். ஓகே,
ஸோ இதில் அண்டர் IAM செக்ஷனில் ரிசோர்ஸஸ் ஆக்சஸ் கீ மேனேஜ் பண்ணுறது, அக்கௌண்ட் அலைஸ் சேஞ்ச் பண்ணுறது, குரூப் க்ரியேட் பண்ணுறது, குரூப் மெம்பர்ஷிப், பாலிசி, ரோல், இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இதில் நம்ம என்ன தேடுறோமோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா IAM யூசர். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் ரிசோர்ஸ். ஓகே, ஸோ இந்த ரிசோர்ஸை பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இதில் சின்டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஃபைன். ஸோ இப்போதைக்கு ரிசோர்ஸை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி, பிகாஸ் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கான்செப்ட் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நான் சிம்பிளாக இந்த ரிசோர்ஸை காப்பி பண்ணிவிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். பட் இப்படி ஒவ்வொரு ரிசோர்ஸையும் நம்ம க்ரியேட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் VPC மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ரிசோர்ஸஸ் நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி க்ரியேட் பண்ணும்போது ஒரே ஒரு ஃபைலில் provider.tfலேயே நீங்கள் வந்து ஃபர்தராக கீப் ஆன் கோட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா இந்த ஃபைல் ரொம்ப லார்ஜ் நம்பர் ஆஃப் லைன்ஸாக மாறும்போது உங்களால் மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போது நான் சொன்ன மாதிரி என்ன ரிசோர்ஸை நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி டெடிக்கேட்டடாக ஃபைல்ஸை க்ரியேட் பண்ண பழகுங்க. ஓகே, ஸோ அதனால் இதை நான் கட் பண்ணிக்கிட்டு இந்த டைரக்டரில் அகைன் நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன், IAM.tf அப்படின்ட்டு. ஸோ அப்போ நமக்கு க்ளீனாக தெரியும் ஒரு IAM ரிலேட்டட் நான் மேனேஜ் பண்ணணும்னா இந்த ஃபைலை தான் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அதுக்காக தான். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரிசோர்ஸோட சின்டாக்ஸ் இப்படி தான் இருக்கும். ரிசோர்ஸ், தென் என்ன ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, டெராஃபார்ம் ரிசோர்ஸ்லேருந்து எடுக்கிற நேம், இதை நம்ம மாடிஃபை பண்ண முடியாது. தென் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசோர்ஸுக்கு நம்ம கொடுக்குற நேம். ஓகே, ஸோ இதில் வந்து நான் user1 அப்படி நான் கொடுத்துக்கிறேன். தென் வித்தின் சின்டாக்ஸ் உங்களுக்கு நேம் கேட்குது, என்ன யூசர் நேம் க்ரியேட் பண்ணும். இந்த நேம் வேறு, இந்த நேம் வேறு, இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசோர்ஸுக்கான ஒரு ட்ராக்கிங் நேம், இது வந்து ஆக்சுவல் யூசர் நேம். ஸோ இதில் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகே, ஸோ இதில் தான் நம்ம வந்து ஆக்சுவல் யூசர் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஜான் அப்படி நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஜான் அப்படின்ற யூசர் நேம் தான் அங்கே க்ரியேட் ஆகும் AWSல. ஓகே, ஸோ இங்கே வந்து ஹோம் டைரக்டரி. இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து AWSல யூசர் க்ரியேட் பண்ணும்போது பாத் அப்படின்ற ஒரு ஃபீல்டு இருக்கும். ஸோ அந்த பாத் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஸ்லாஷ்னே கொடுக்கணும் அப்படின்னா ஸ்லாஷ் கொடுத்துக்கலாம். ஓகே, எந்தெந்த பேராமீட்டர்ஸ் ஃபீல்ட்ஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ரிசோர்ஸ் டாபிக்ஸில் பார்க்கலாம். ஸோ இங்கே டேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டேக் கீ, ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, சிம்பிளாக இப்போது அகெயின் இதை வந்து டூப்ளிகேட் பண்ணி இங்கே வந்து user2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து கார்த்திக் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அப்போ இந்த ரிசோர்ஸில் 2 யூசர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ப்ரொவைடர் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ IAM யூசருக்கான மேனிஃபெஸ்ட் ஃபைல் எழுதியிருக்கோம். ஸோ இப்படி எழுதினதுக்கப்புறம் ஸோ ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணோம், மேனிஃபெஸ்ட் ப்ரொவைடர் கொடுத்துட்டு மேனிஃபெஸ்ட் ஃபைல் ரெடி பண்ணிட்டோம் அண்ட் இனிஷியலைஸ் பண்ணி இப்போ கரண்ட் டைரக்டரி ரெடியாக இருக்குது வித் மேனிஃபெஸ்ட் ஃபைல். இப்படி மேனிஃபெஸ்ட் ஃபைல் நீங்கள் எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வேலிடேட் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில் எந்த இஷ்யூஸுமே இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டெராஃபார்ம் பிளான். ஓகே, ஸோ பிளான் கொடுக்கும்போது உங்கள் டார்கெட் என்ரோன்மெண்ட்டில் போய் செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கிற மேனிஃபெஸ்டில் இருக்கிற சேஞ்சஸும் டார்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் சேஞ்சஸும் கம்பேர் பண்ணிக்கிட்டு எதெல்லாம் உங்களுக்கு மாடிஃபை ஆகுது, புதுசாக க்ரியேட் ஆகுது, இல்லை டெலீட் ஆகுது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக உங்களுக்கு காட்டும். இது கிட்டத்தட்ட ட்ரை ரன் மாதிரி, இது வந்து அப்ளை ஆகாது. ஓகே, ஸோ இப்போ நான் டெராஃபார்ம் பிளான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெராஃபார்ம் பிளான் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே வந்து ப்ளஸ் இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு ரிசோர்ஸ். ஓகே, இது வந்து செகண்ட் ரிசோர்ஸ். ஸோ இப்படி உங்களுக்கு எல்லாமே இங்கே காட்டும். இங்கே இந்த ப்ளஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து நியூவாக க்ரியேட் ஆக போகுதுன்னு அர்த்தம். இதே மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா அது டெலீட் ஆக போகுதுன்னு அர்த்தம். டில்ட்னு ஒரு சிம்பிள் இருக்குது. ஓகே, ஸோ அந்த டில்ட் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா மாடிஃபை ஆக போகுது அப்படின்றது அர்த்தம். ஓகே, அதே மாதிரி இந்த ரிசோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரிசோர்ஸ் செக்ஷனில் நீங்கள் கொடுத்தது வெறும் நேம் அண்ட் பாத்து தான். பட் அதுக்கு AWS என்ன பண்ணணும்னா பேக்கெண்டில் அதுக்கு தேவையான எல்லா ஃபீல்ட்ஸுமே அது க்ரியேட் பண்ணிக்கும். பட் இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் ஏன் நோன் ஆஃப்டர் அப்ளைனா அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கே தெரிய வரும். ஏன்னா AWSல க்ரியேட் ஆனதுக்கு அப்புறம் தான் இங்கே தெரியும். ஃபஸ்ட்டே டெராஃபார்முக்கு தெரியாது, ஏன்னா டெராஃபார்ம் இன்னும் அப்ளையே பண்ணலை. ஓகே, நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க ஜான் தான் இங்கே வருது, பாத். அதேமாதிரி user2க்கு பார்த்தீங்கன்னா இங்கே நேம் வந்து கார்த்திக்னு வருது. ஓகே, ஸோ இங்கே பிளானில் 2 resources to add. 2 to addனா 2 resources to add, 0 to change. எந்த ரிசோர்ஸுமே சேஞ்ச் பண்ணுறதுக்கு இல்லை, எந்த ரிசோர்ஸுமே டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கும் இல்லை. ஸோ அப்போது 2 ரிசோர்ஸஸ் ஆட் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. ஓகே, ஃபைன். இப்போ இந்த ரிசோர்ஸை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா டெராஃபார்ம் அப்ளை நீங்கள் ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் டெராஃபார்ம் அப்ளை அப்படின்னு கொடுத்து என்டர் அடிக்கிறேன்.
ஸோ டெராஃபார்ம் அப்ளை நீங்கள் கொடுத்து என்ட்ரு அடிக்கும்போது உங்கள் டெராஃபார்ம் எல்லாமே செக் பண்ணி ஒரு பிளான், ஓகே, டெராஃபார்ம் பிளான் அகைன் ரன் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எஸ் ஆர் நோ ப்ராம்ப்ட் கேட்கும், அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன். ஓகே, டூ யூ வாண்ட் டு பெர்ஃபார்ம் திஸ் ஆக்ஷன் அப்படின்னு கேட்கும். என்டர் வேல்யூவில் எஸ் அப்படின்னு கொடுத்து என்ட்ரு அடிச்சிங்கன்னா அப்ளை ஆகிடும். எஸ்ன்னு கொடுத்து என்ட்ரு அடிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் எல்லாமே இங்கே வரும். ஓகே, ஐஎம் யூசர், யூசர் 2 கிரியேட்டிங், யூசர் 1 கிரியேட்டிங். ஸோ கிரியேஷன் கம்ப்ளீட்டட் இன் 1 seconds. ஸோ அப்ளை கம்ப்ளீட்டட், 2 ரிசோர்ஸ் ஆட் ஆகிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இங்கே அப்ளை ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய ஏடபிள்யூஸில் போய்ட்டு யூசர்ஸில் நம்ம ரிசோர்ஸஸ் வந்து ஐஎம் யூசர் தான் மேனேஜ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜான் கார்த்திக் அப்படிங்கிறது ஆல்ரெடி இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது பேசிக்காக ஒரு யூசர் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுவோமோ அதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் பாலிசி அட்டாச்மெண்ட், குரூப் அட்டாச்மெண்ட், ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இதெல்லாமே அடிஷ்னலாக ரிசோர்ஸஸ் வச்சு நம்ம மேனேஜ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ டெராஃபார்ம் அப்ளை பண்ணனால உங்கள் டார்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அப்ளை ஆகிடுச்சு. ஓகே, எதை பேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க ரிசோர்ஸ் டெஃபினேஷனை பொறுத்து. இப்போ அகெயின் நான் டெராஃபார்ம் அப்ளை நான் பண்ணுறேன்னா என்ன ஆகும்? பட் இந்த டெராஃபார்ம் அப்ளை பண்ண அடுத்த செகண்டே இங்கே terraform.tf state அப்படின்னு ஒரு ஃபைல் எனக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் டெராஃபார்ம் வந்து அதோட ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த ஃபைலை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ அதோட வெர்ஷன் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத மெட்டா டேட்டா. ஸோ இதெல்லாம் இக்னோர் பண்ணிவிடுங்க. இந்த ரிசோர்ஸஸ் கீழே பார்த்தீங்கன்னா AWS IAM யூசரை யூஸ் பண்ணியிருக்காங்க. யூசர் 1ங்கிறதான் டெராஃபார்மில் நம்ம கொடுத்த நேம். ஆக்சுவல் AWS யூசர் நேம் கிடையாது, டெராஃபார்மில் கொடுத்த நேம், ட்ராக்கிங் நேம். ஓகே, ஸோ இதில் இந்த இன்ஸ்டன்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ், இதுதான் வந்து ARN. ஓகே, அப்ளை ஆனதுக்கப்புறம் தான் இங்கே காட்டுது. ஸோ அதோட ஜான் நேம் எல்லாமே இங்கே காட்டும், அதோட யூனிக் ஐடி எல்லாமே. இதெல்லாம் நோன் ஆஃப்டர் அப்ளை தான் நமக்கு வந்து இனிஷியலாக காட்டுச்சு. இப்போ அது ஃபெச் பண்ணி இந்த ஸ்டேட் ஃபைலில் ஸ்டோர் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ அதேமாதிரி 2வது யூசர் கார்த்திக். ஸோ இந்த மாதிரி எல்லா ரிசோர்ஸ்க்கான ஸ்டேட் இங்கே க்ரியேட் ஆகும். ஓகே, இது க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். இதில் நம்ம எந்த சேஞ்சஸுமே பண்ணல. சேஞ்சஸ் இல்லாத கேஸில் நம்ம வந்து டெராஃபார்ம் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டேட்டும் அங்கே ஸ்டேட்டும் கம்பேர் பண்ணும்போது சேமாக தான் இருக்குது. அதனால் நோ சேஞ்சஸ். ஓகே, ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நோ சேஞ்சஸ். அப்போது உங்களுடைய கோடும் சரி, உங்களுடைய டார்கெட் என்ரோல்மெண்ட்டும் சரி, ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ எத்தனை வாட்டி அப்ளை பண்ணாலுமே இஃப் தேர் இஸ் நோ சேஞ்ச், அங்கே நோ இம்பேக்ட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே கார்த்திக் பாத் வந்து நான் சிஸ்டம் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். சேவ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வேலிடேட் பண்ணலாம், பிளான் பண்ணிவிட்டு தென் அப்ளை பண்ணலாம். ஓகே, நான் ஃபஸ்ட் நான் பிளான் போட்டு செக் பண்ணுறேன். டெராஃபார்ம் பிளான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாடிஃபை ஆக போகிற இதை மட்டும்தான் எனக்கு காட்டுது. ஓகே, ஜான் அந்த யூசரில் எந்த சேஞ்சஸும் இல்லை, அதனால் அதை காட்டலை. பட் கார்த்திக் அப்படின்ற இதில் ஒரு சேஞ்ச் இருக்குது, அதனால் இங்கே காட்டுது. ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா அப்டேட் இன் பிளேஸ் டில்ட் சிம்பிள் இருந்துச்சுன்னா என்ன சொன்னேன், ஏதோ மாடிஃபை ஆக போகுது. ஸோ இந்த யூசருக்கு தான் மாடிஃபை ஆக போகுது. ஸோ கார்த்திக் அதில் என்ன மாடிஃபை ஆக போகுது அப்படின்னா பாத் அப்படின்ற இந்த வேல்யூ, இந்த ஓல்டு வேல்யூ டு நியூ வேல்யூ இதுதான் அப்படின்ற மாதிரி க்ளீனாக உங்களுக்கு காட்டும். ஓகே, ஸோ இது நமக்கு ஓகே, இந்த சேஞ்சை நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் டெராஃபார்ம் பிளானுக்கு பதில் நான் இப்போ அப்ளை கொடுக்குறேன். ஸோ இந்த டெராஃபார்ம் பிளான் அப்ளையில் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஒரு ஆட்டோமேஷன் நீங்கள் பண்ணும்போது ப்ராம்ப்ட்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு அங்கே போய்ட்டு எஸ்ஆர்னோ கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜென்கின்ஸ் த்ரூ நீங்கள் வந்து இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறீங்கன்னா அங்கே ப்ராம்ப்ட் எஸ்ன்னு கேட்கும். ஸோ எஸ்ன்னு அங்கே போய்ட்டு நம்ம இன்புட் கொடுக்க முடியாது. அதுக்கு இவங்க டெராஃபார்மில் என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா இங்கே ஆட்டோ அப்ரூவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆட்டோ அப்ரூவ் அப்படின்ற ஒரு ஃப்ளாக் இருக்குது. இந்த ஃப்ளாக் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எஸ் அப்படின்ற ஒரு ப்ராம்ப்ட் கேட்கலையே, அந்த ப்ராம்ப்டை இக்னோர் பண்ணிவிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ அப்டேட்டிங் ஐஎம் யூசர் ஆப்ரேஷன். ஸோ இதில் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா the specified value for new path it must begin and end with ஸ்லாஷ். ஸோ இதெல்லாமே நம்ம ஒரு மேனுவலாக நம்ம பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வருதோ அதுதான் இங்கேயும் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கோடை ரன் பண்ணுவோம். தென் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அகெயின் பிளான் போட்டு அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போது இது என்ன எரர் சொல்லுச்சுன்னா எண்ட் வித் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் வித் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு இல்லையா. ஸோ அதனால் நான் ஸ்லாஷ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன். இப்போ அகெயின் நம்ம வந்து அப்ளை அண்ட் ஆட்டோ அப்ரூவ் கொடுக்குறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளை கம்ப்ளீட்டட். ரிசோர்ஸ் புது ரிசோர்ஸ் எதுவுமே ஆட் ஆகலை, பட் ஒரு ரிசோர்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, எதுவுமே டெலீட் ஆகலை. ஸோ இதில் வந்து எந்த யூசர் 2ன்னு தான் காட்டும், கார்த்திக்னு ரியல் நேம் காட்டாது. ஏன்னா டெராஃபார்ம் தான் இது ட்ராக் பண்ணுது இல்லையா. அப்போ டெராஃபார்மோட ஐடி தான் உங்களுக்கு காட்டும். ஸோ மாடிஃபையிங்
இந்த கார்த்திக் இது கம்ப்ளீட்டட். இப்போ உங்களுடைய AWS லாகின் போய்ட்டு நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். கார்த்திக்கில் ஃபஸ்ட்டு ஸ்லாஷ்ன்னு இருந்துச்சு, இந்த பாத் இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டெராஃபார்ம் ஒர்க் ஃப்ளோ இருக்கும். ஓகே, மேனிஃபெஸ்ட் ஒரு டேரக்டரி எம்டி டேரக்டரி க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு provider.tfன்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இனிஷியலைஸ் பண்ணுறோம். தென் அதுக்கப்புறம் ரிசோர்ஸ் ஃபைல் ஃபர்தராக கொடுத்துட்டு வேலிடேட் பண்ணலாம், பிளான், தென் அப்ளை பண்ணலாம். ஸோ இவ்வளோ கமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு ஜென்ரலாகவே நம்ம யூஸ் பண்ணுவோம் டெராஃபார்ம் பொறுத்த வரைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வேண்டாம் அப்படின்னா டெராஃபார்ம் டிஸ்ட்ராய். டெராஃபார்ம் டிஸ்ட்ராய். ஸோ இந்த டிஸ்ட்ராய் பண்ணும்போது என்ன அப்படின்னா, இப்போ கரண்ட் டைரக்ட்லேருந்து இந்த டெராஃபார்ம் டிஸ்ட்ராய்னு கொடுக்குறீங்க. ஓகே, அப்போ கரண்ட் டைரக்டில் இருக்கிற டெராஃபார்ம் ஃபைல்ஸில் என்னெல்லாம் ரிசோர்ஸ் இருக்கோ, VPC, EC2s, எனிதிங், இது டெலீட் பண்ணிடும். நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ டிஸ்ட்ராய் அப்படிங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். என்டையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிடும். பி கேர்ஃபுல். இப்படி ஒரு கமாண்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இதில் to டிஸ்ட்ராய் அப்படின்னு வருது. எஸ் ஆர் நோ? எஸ். ஸோ டிஸ்ட்ராயிங், டிஸ்ட்ராய்டு, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம க்ளவுடில் போய் பார்த்தோம்னா நம்ம இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு என்டையர் ஒரு VPC நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு VPC ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு அது போதும், அந்த டெவலப்மெண்ட் முடிஞ்சிருச்சு, இது வேண்டாம் அப்படின்னா என்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் போய்ட்டு டிஸ்ட்ராய் கொடுத்தா இந்த என்டையர் VPC வில் பி டெலிட்டட். ஸோ இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோட யூசர்ஸ் நான் டெராஃபார்ம் த்ரூ என்னால் மேனேஜ் பண்ணுமோ அது எல்லாமே டெலிட் ஆகிடுச்சு. ஸோ டெராஃபார்மில் பேசிக்ஸ் இவ்வளோ தான். இதை தாண்டி அட்வான்ஸ்டாக நம்ம டெராஃபார்மில் ஃபங்க்ஷன்ஸ், மாடியூல்ஸ், லூப்ஸ், இன்டர்போலேஷன்ஸ், வேரியபிள்ஸ், அவுட்புட்ஸ், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் இருக்குது ஃபார் மேனேஜிங் ஹை லெவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் டெராஃபார்ம் பேசிக்ஸை பற்றின ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம டெராஃபார்ம் ரிசோர்ஸை பற்றி தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். பிகாஸ் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது நாட் அ சிங்கிள் ரிசோர்ஸ். ஏன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றப்போ ஒரு ரிசோர்ஸில் சப் ரிசோர்ஸஸ் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி அசோசியேட் பண்ணுறோம், எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் டெராஃபார்ம் ரிசோர்ஸில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். See you in the next video. Till then, keep practicing and have fun.